இப்போ நம்ம ஜடை மாடலில் எப்படி பூ கட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நித்திய மல்லிப்பூ. நூல் பார்த்திங்கன்னா உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். சாதா பூ கட்டுற நூல் வேண்டாம், உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு பூவாக மேல் பக்கம் ஒன்று கீழ்ப்பக்கம் ஒன்று பார்த்து வச்சுட்டு எப்போவும் பூ கட்டுற மாடலில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். முதல் பூ மட்டும் பார்த்திங்கன்னா 2 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் பூ உருவி விலகாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வைக்கணும். ஆப்போசிட் சைடில் வச்சு முதல்ல இருக்கக்கூடிய பூவோட காம்பையும் சேர்த்து சுற்று போடுங்க. சுற்று போட்டுட்டு எப்போவும் பூ கட்டுற மாதிரி முதல் பூவையும் சேர்த்து போட்டு இந்த பூவோட முடிச்சு போட்டுடுங்க. இதே மாதிரி ஒரு ஒரு பூவாக வச்சு முதல் பூவையும் சேர்த்து கீழ்ப்பக்கமாக சுற்றிண்டு முடிச்சு போடும்போது மேல் பக்கமாக முதல் பூவோட காம்பை சேர்த்து போடணும். அப்போ தான் பூ டைட்டாக இருக்கும், உருவி விழுகாது. அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு ஒரு பூவையும் மேலேயும் கீழேயும் பார்த்து வச்ச மாதிரி முதல் பூவோட சேர்த்து சுற்று போட்டு முடிச்சு போடணும். இது ரொம்பவே ஈஸி. பூ மட்டும் பார்த்திங்கன்னா காம்பு அருந்துராத அளவுக்கு டைட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பூ கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கீழ்ப்பக்கம் சுற்று போடும்போது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேல் பக்கம் ஈஸியாக இருக்கும். பழகிறவங்க மொட்டு பூக்களில் பழகுங்க, மலர்ந்த பூக்களில் வேண்டாம், இதழ்கள் கசங்கிடும். இதுவே பார்த்திங்கன்னா இப்போ மலர ஆரம்பிச்சிடுச்சு. இது நித்திய மல்லிப்பூ. இப்போ பார்த்திங்கன்னா பின்பக்கம் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரியும் முன்பக்கம் நம்ம ஜடை போடுற மாதிரியும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி முல்லைப்பூக்களை கட்டலாம், ஜாதி பூக்கள்லையும் கட்டலாம், காக்கரட்டான் பூலையும் கட்டலாம். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டின கொஞ்சம் நேரத்தில் சாயந்தரம் ஆனால் மலர்ந்துடும். உங்களுக்கு மலரக்கூடாது அப்படின்னா நந்தியாவட்டை பூன்னு ஒரு பூ இருக்குது. அந்த பூ பார்த்திங்கன்னா செடியிலேருந்து மொட்டாக பறிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மலரவே மலராது, ரொம்ப நேரத்துக்கு வாடாமே இருக்கும். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆனால் மலர்ந்துடும், செடியிலேருந்து பறித்தா கூட அந்த பூ மலராது. உங்களுக்கு மலரக்கூடாது அப்படின்னா நந்தியாவட்டை பூவில் கட்டுங்க. இந்த மாதிரி இருக்கும், பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் பூ கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நூல் அகலமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கையை வச்சு நகர்த்தி விட்டுக்கோங்க. பூ மலர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மொட்டாக இருக்கும் போதே கட்டிடுங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டுறது ரொம்பவே ஈஸி. நூல்லையும் பார்த்திங்கன்னா பல கலர் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த நூலும் பார்த்திங்கன்னா ஒரு நூல் கண்டு 5 ரூபா தான். பூ மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும், பல கலர் இருக்குது இதில். இந்த மாதிரி கட்டணுன்னா மட்டும் உள்ள நூல், சாதா பூ கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் நூலே போதும். இப்போ ஃபுல்லாக கட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இது பின்பக்கம், அது முன்பக்கம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.